இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். இங்க பாரு அத்தை, நீ எதுக்கும் கோவப்படாத. நாங்க எங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு. நீங்க இப்படி அடிக்கடி வந்து எங்களை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு நான் அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். அவரு புரிஞ்சுகிட்டு இருப்பாரு. நான் போய் அவரை அனுப்பிடுறேன். அத்தை, ரம்யா அந்த பையனை விரும்புறா. என்னம்மா சொல்ற? நம்ம ரம்யாவா? நம்ம அன்னைக்கு கேட்டதுக்கு அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு தானே சொன்னா. அப்படின்னா மறைச்சிருக்காளா? அதுவும் உன்கிட்ட? ஆமா, இப்ப மட்டும் எப்படி சொன்னா? அவ எங்க சொன்னா? திவ்யாவோட அப்பா தான் சொன்னாரு. ஏமா, பெரிய இடம் ஒத்து வராதுன்னு வேற சொன்னேன். இப்ப என்னம்மா பண்றது? அத்தை, விருப்பம் அந்த பக்கம் மட்டும் இருந்தா வேண்டான்னு விடாப்பிடியா இருக்கலாம். ரெண்டு பக்கமும் இருக்கே. நம்ம பொண்ணும் ஆசைப்பட்டுட்டா. இதுல நம்ம அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க முடியாது அத்தை. யார் இது? புதுசா இருக்கு. ஏங்க, யார் நீங்க? ஆமா, இந்த வீட்டு ஆளுங்க யாருமே இல்லையா? முதல்ல அவர் என்ன முடிவுல வந்திருக்காருன்னு கேட்கலாம். ஏன்னா இதுல ரம்யாவோட வாழ்க்கை வேற சம்மந்தப்பட்டிருக்குல்ல. நம்ம போய் பேசலாம் அத்தை. என்ன வினு இது? வந்தவங்களை இப்படி உட்கார வச்சுட்டு மாமியார் மருமகளும் கிச்சனுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, யார் இவரு? புது வரவா இருக்காரு. இவரு நம்ம ரம்யா வேலை செய்யறால அந்த கம்பெனி எம்டியோட தாத்தா. அன்னைக்கு ஹோட்டல்ல நம்ம வீட்டு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டு என் புருஷன் கையால் அடி வாங்கினாரே, அந்த பையனோட தாத்தாவா? வாங்க வாங்க. ஆமா, அது சரி, இவர் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு? ஆமாம்மா, நான் அவரே தான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி என் பேரன் ஒன்னும் அப்படி தப்பான ஆளே கிடையாது. அது இவங்களுக்கும் தெரியும். நான் இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கேன்னா, என் பேரனுக்கும் உங்க பொண்ணு ரம்யாவுக்கும் சம்பந்தம் பேசுறதுக்காக வந்திருக்கேன். உங்க பொண்ணுக்கும் இதுல விருப்பம் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட விருப்பம் என்னன்னு தெரிஞ்சா மேற்கொண்டு ஆக வேண்டியதா பார்க்கலாம். ஏங்க, எங்க பொண்ணுக்கு விருப்பம் இல்லங்கிறப்ப மேற்கொண்டு நீங்க என்ன பேச போறீங்க? என்ன வேணும்? அவர் பாட்டுக்கு நம்ம வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு இஷ்டத்துக்கு சம்பந்தம் பண்ண போறோம், அதை பண்ண போறேன்னு பேசிட்டு இருக்காரு. நீ அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்க? சொல்லு, நம்ம பொண்ணுக்கு இதுல எல்லாம் எந்த விருப்பமும் இல்லைன்னு சொல்லு. அவதான் உன் வளப்பாச்சே, எந்த தப்பும் பண்ண மாட்டால. ஏ கனகா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? வினோ, நீ பேசணும். ஐயா, நானும் இது சம்பந்தமா உங்ககிட்ட பேசலாம் தான் இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. ஐயா, ஆரம்பத்துல இருந்தே எனக்கு இதுல விருப்பம் இல்லதான். காரணம் உங்க அந்தஸ்து தான். என்னைக்கும் எட்டாத அவசரத்துக்கு ஆசைப்படக்கூடாதுல்ல. ஆனா இப்போ எங்க பொண்ணுக்கும் இதுல விருப்பம் இருக்கிறப்போ எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். சம்மதம்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, மத்ததையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏங்க, என்னத பாத்துப்பீங்க? ஏய் ரம்யா, என்ன இவங்க வந்து ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க? நீ உங்க பையனை விரும்புறியா? இன்னைக்கு கேட்டதுக்கு நான் அப்படியெல்லாம் இல்ல, நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்கன்னு என்ன குத்தம் சொல்லி நீலி கண்ணீரெல்லாம் வடிச்ச. இப்ப என்ன சொல்ல போற?